வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோல டிசம்பர் 31 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நெல் கொள்முதல் நிலையங்கள்ல பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்கியிருக்காங்க முதல்வர் மு.க. ஸ்டாலின். தஞ்சாவூர் மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி மைதானத்துல இந்த விழா நடைபெற்றுட்டு இருந்தது. இந்த விழாவில் முதல்வர் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, வேளாண் புரட்சியை பத்தி பேசியிருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டத்துல வழக்கமா 1,06,250 ஏக்கர்ல தான் குறுவை சாகுபடி பயிரிடுவாங்க. ஆனா இந்த வருஷம் 1,64,135 ஏக்கர்ல குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது மகிழ்ச்சி அளிக்கிறதா அவர் சொல்லியிருக்காங்க. சாதனைக்காக அரசு பல்வேறு முயற்சிகள் செஞ்சிருக்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருக்காங்க. குறித்த காலத்துல மேட்டூர் அணையிலிருந்து தண்ணி திறந்து விட்டது, அதுக்கப்புறம் தூர்வாரும் பணிகளை செஞ்சது, குறுவை தொகுப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தினது, இந்த மாதிரி பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருக்கிறதா முதல்வர் குறிப்பிட்டிருக்காங்க. இதே போல சம்பா தாளடி பருவத்திலையும் 3,12,599 ஏக்கர் சாகுபடி இலக்கு நிர்ணயிச்சிருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் 3,42,973 ஏக்கர்ல சம்பா தாளடி பருவத்துல நெல் பயிரிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில தமிழ்நாட்டுல தான் வேளாண் துறைக்கு மட்டும் தனியா ஒரு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அப்படிங்கிறதையும் முதல்வர் இதுல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, பிரம்மோஸ் ஏவுகணை விற்பனை இந்தியா பிலிப்பைன்ஸ் விரைவில் ஒப்பந்தம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு அதிநவீன பிரம்மோஸ் ஏவுகணைகளை தயாரிச்சு வழங்குறதுக்காக அந்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் இடையில விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையேயான உறவுல மிகப்பெரிய முன்னேற்றமா இருக்கும் அப்படிங்கிறதும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. தென் சீன கடல்ல சீனாவோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு. அவங்களோட ஆதிக்கத்தை எதிர்கொள்ளும் வகையில தான் பிலிப்பைன்ஸ் அரசு என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா, தன்னோட கடற்படை பலத்தை அதிகரிக்க முடிவு செஞ்சிருக்காங்க. அதோட ஒரு பகுதியா தான் இந்தியா கிட்ட இருந்து சூப்பர் சோனிக் வகை பிரம்மோஸ் ஏவுகணைகளை அந்த நாட்டு அரசு கொள்முதல் செய்யறதுக்காக முடிவு செஞ்சிருக்காங்க. பிரம்மோஸ் ஏவுகணையை யாரு தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய ரஷ்ய கூட்டு நிறுவனமா இருக்கக்கூடிய பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தான் சூப்பர் சோனிக் வகை பிரம்மோஸ் ஏவுகணைகளை தயாரிச்சிட்டு இருக்காங்க. இந்த பிரம்மோஸ் ஏவுகணைகளை பிலிப்பைன்ஸ் அரசு இந்தியா கிட்ட இருந்து கொள்முதல் செய்யறதுக்காக முடிவு பண்ணி அவங்களோட நிதிநிலை அறிக்கையில 189 கோடி மற்றும் 224 கோடி ரூபாய்களை தனித்தனியே ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இந்த பிரம்மோஸ் ஏவுகணை ஒளியை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு வேகத்தில் செல்லக்கூடியதுதான் இந்த பிரம்மோஸ் ஏவுகணை. இந்த ஏவுகணைகளை கப்பல், நீர்மூழ்கி கப்பல், அதுக்கப்புறம் விமானம் மற்றும் நிலப்பரப்பு, இந்த மாதிரி எந்த இடத்துல இருந்து வேணாலும் அது ஏவக்கூடிய வகையில தயாரிக்கப்படுது. இந்த ஏவுகணைகளை வாங்குறதுக்கு தான் பிலிப்பைன்ஸ் அரசுக்கும் இந்திய அரசுக்கும் இடையில விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, கனடாவில் 3 இந்திய வம்சாவளியினருக்கு தேசிய விருது கொடுத்திருக்காங்க. கனடாவில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த 3 பேருக்கு அந்த நாட்டோட 2வது மிகப்பெரிய தேசிய விருதா கருதப்படக்கூடிய ஆர்டர் ஆஃப் கனடா அப்படிங்கிற விருதை கொடுக்கிறதுக்கு அந்த நாட்டு அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்திய வம்சாவளியை சேர்ந்த விஞ்ஞானி வைகுண்டம் ஐயர் லக்ஷ்மணன், தொழிலதிபர் பாப் சிங் தில்லான், மருத்துவர் பிரதீப் மெர்ஷன்ட் ஆகியோருக்கு தான் இந்த விருதை கொடுக்கிறதுக்கு அந்த நாட்டு அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஆண்டுக்கான விருதுக்கு 135 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுல 3 பேர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு ஏன் விருது கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அவங்க துறையில அவங்க சிறப்பா செயல்பட்டு வந்துட்டு இருக்கங்காட்டியும் அந்த துறையில அவங்க ஆற்றி வரும் சாதனைகள், அர்ப்பணிப்பு உணர்வு, நாட்டு முன்னேற்றத்திற்கு அளிக்கும் பங்களிப்பு, அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையே பாலமாக செயல்படுவது போன்ற காரணங்களுக்காக அவங்களுக்கு அந்த தேசிய விருது அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. இவர்கள்ல வைகுண்டம் ஐயர் லக்ஷ்மணன் புகழ்பெற்ற விஞ்ஞானியா இருக்கிறாரு. இவர் புதிய கண்டுபிடிப்புகளையும் நிகழ்த்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நவ்ஜீத் சிங் தில்லான் என்றும் அழைக்கப்படக்கூடிய பிரபல மனை வணிக தொழிலதிபரா இருக்கக்கூடியவர் தான் பாப் சிங் தில்லான். இவர் சமூக சேவைகளுக்கு அதிகமா நன்கொடை அளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பிரதீப் மெர்ஷன்ட். அவர் யாருன்னு பார்த்தோம்னா, குழந்தைகள் மருத்துவத்துல மிக பிரபலமா செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறவர் தான் இந்த பிரதீப் மெர்ஷன்ட். இவங்க 3 பேருக்கு தான் கனடாவோட 2வது மிக உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் கனடா அப்படிங்கிற விருதை கொடுக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ரஃபேலை எதிர்கொள்ள சீனாவிடமிருந்து 25 நவீன விமானங்கள் வாங்கியது பாகிஸ்தான். சீனா கிட்ட இருந்து பாகிஸ்தான் 25 J-10C வகை போர் விமானங்களை வாங்கியிருக்காங்க. இந்த அதிநவீனமான விமானங்களை எதுக்காக அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா வாங்கியிருக்கக்கூடிய ரஃபேல் விமானங்களை எதிர்கொள்வதற்காக தான் அவங்க இந்த J-10C வகை போர் விமானங்களை சீனா கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. இது குறித்து அந்த நாட்டோட உள்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய ஷேக் ரஷீத் அகமது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரான்ஸ் நாட்டுக்கிட்ட இருந்து இந்தியா அதிநவீனமான ரஃபேல் விமானங்களை வாங்கிட்டு இருக்காங்க. அந்த விமானங்களை எதிர்கொள்ளும் வகையில தான் பாகிஸ்தான்
தன்னோட விமானப்படை பலத்தை அதிகரிக்கிறதுக்காக சீனா கிட்ட இருந்து 25 J-10C வகை விமானங்களை வாங்க முடிவு செஞ்சிருக்காங்க. அந்த 25 விமானங்களும் அடுத்த ஆண்டு மார்ச் 23ஆம் தேதி பாகிஸ்தான் நாட்டில் நடைபெற இருக்கக்கூடிய தேசிய தின அணிவகுப்புல பங்கேற்கும் அப்படிங்கிறதையும் அவர் தெரிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தானோட விமானப்படையில அமெரிக்காவோட சிறந்த போர் விமானமா இருக்கக்கூடிய F-16 வகை விமானங்கள் இருக்கு. ஆனாலும் பல்நோக்கு திறனோட செயல்படக்கூடிய அதிநவீன அம்சங்களை கொண்ட ரஃபேல் வகை விமானங்களுக்கு F-16 விமானங்களால ஈடு கொடுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக J-10C வகை போர் விமானங்களை சீனா கிட்ட இருந்து பாகிஸ்தான் வாங்கி இருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, தடையை மீறி ஈரான் ராக்கெட் சோதனை செஞ்சிருக்காங்க. அதாவது ஈரான் நாட்டில் அந்த நாடு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஐநாவோட தடையை மீறி செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தக்கூடிய ராக்கெட் ஒன்றை பரிசோதனை செஞ்சு பார்த்துருக்காங்க. இமாம் கோமேனி ஏவுதளத்திலிருந்து இந்த ராக்கெட் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது அப்படின்னு அந்த நாடு தெரிவிச்சிருக்காங்க. ஈரான் விஞ்ஞானிகள் நிகழ்த்தி இருக்கக்கூடிய மற்றும் ஒரு சாதனை இது அப்படின்னு ஊடகங்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய அகமது ஹுசைனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பீனிக்ஸ் பறவை என பொருள்படக்கூடிய சிமோர்க் என்று பெயரிடப்பட்ட ராக்கெட் தான் சோதிச்சு பார்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத அவர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ராக்கெட் 3 கருவிகளை எடுத்துக்கொண்டு தரையிலிருந்து 470 கிலோமீட்டர் செலுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சோதனை முதல் கட்ட சோதனை அப்படிங்கிறதையும் அவர் தெரிவிச்சிருக்காங்க. ராக்கெட் சோதனை நடைபெற்றதை ஈரானோட அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருந்தாலும் அந்த எடுத்துட்டு போன கருவிகள் புவியோட சுற்றுவட்ட பாதையில சரியா நிலைநிறுத்தப்பட்டிருக்கா அப்படிங்கறத குறிச்ச விவரங்கள் அவங்க எதுவும் வெளியிடவில்லை. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிற முயற்சியில ஈடுபட்டு வர்றதா அமெரிக்கா, இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள் குற்றம் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று வெகு தொலைவில் உள்ள நட்பு நாடுகளை தாக்கும் வகையில பலிஸ்டிக் வகை ஏவுகணைகளை அந்த நாடு மேம்படுத்துவதை அமெரிக்கா எதிர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ சோதிச்சு பார்த்த ராக்கெட் கூட அந்த வகையான ஒரு சோதனையா இருக்கலாம் அப்படின்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஈரானோட அணு ஆயுதம் தயாரிப்பு திட்டத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஈரான் மேல பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க. அந்த சமயத்துலதான் 2015ஆவது வருஷம் ஐநாவோட பாதுகாப்பு கவுன்சில்ல நிரந்தர உறுப்பு நாடுகளா இருக்கக்கூடிய நாடுகள் மற்றும் ஜெர்மனிக்கும் ஈரானுக்கும் இடையே 2015ஆவது வருஷம் அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அந்த ஒப்பந்தத்தின்படி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஈரான் நாடு தயாரிக்கக்கூடிய அணுசக்தி திட்டங்கள் எல்லாமே அணு ஆயுதம் தயாரிப்பதற்கானவை அல்ல அப்படின்னு அவங்க உறுதி செஞ்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து வல்லரசு நாடுகள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஈரான் நாட்டு மேல இருந்த பொருளாதார தடைகளை தளர்த்தி இருந்தாங்க. இது ஒபாமா ஆட்சி காலத்துல 2015ல இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அதுக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்த டொனால்ட் ட்ரம்ப் 2018ஆவது வருஷம் அந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறதா அறிவிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து அவர் ஈரான் மேல தளர்த்தப்பட்டிருந்த பொருளாதார தடைகளை மீண்டும் விதிச்சாரு. அதனால ஈரான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களும் அந்த ஒப்பந்தத்தை மீற வகையில அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கு அவங்களும் முன் வந்தாங்க. இதை தொடர்ந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தோட அளவை அவங்க அதிகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதாவது யுரேனியம் செறிவூட்டல 4%லிருந்து 60% ஈரான் உயர்த்தி இருந்தாங்க. அது போக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தோட கையிருப்பையும் அவங்க அதிகரிச்சாங்க. இதனால அந்த ஒப்பந்தம் முறிந்து போகக்கூடிய நிலைக்கு வந்துடுச்சு. இதை தொடர்ந்து ஈரானோட அணுசக்தி ஒப்பந்தத்தை தக்க வைக்கிறதுக்காக ஆஸ்திரிய தலைநகர் வியன்னாவுல வல்லரசு நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போதுதான் இந்த ஈரானோட ராக்கெட் சோதனை நடத்தி பார்த்திருக்காங்க. இது அந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு இடையூறா அமையும் அப்படிங்கிறதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, எழுத்தாளர் அம்பைக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுத்திருக்காங்க. எழுத்தாளர் அம்பைக்கு CS லட்சுமி அப்படிங்கறதா அவங்களோட பேரு. 2021ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்புக்கு தான் இந்த விருது அவங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அடுத்த வருஷம் பிப்ரவரியில நடைபெறக்கூடிய விழாவில் இந்த விருதோட 1 லட்சத்துக்கான காசோலையும் பட்டயமும் அவங்களுக்கு வழங்கப்பட இருக்கு. சாகித்ய அகாடமி விருது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இலக்கிய உலகத்துல சிறந்த படைப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருதா இந்த சாகித்ய அகாடமி விருது கருதப்படுது. 2021ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது டெல்லியில அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. இந்த கூட்டம் சாகித்ய அகாடமி தலைவர் சந்திரசேகர் கம்பார் தலைமையில நடைபெற்றது. இதுல இந்தியாவில இருக்கக்கூடிய 20 மொழிகளை சேர்ந்த எழுத்தாளர்களுக்கு விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. கவிதை, சிறுகதைகள், நாவல்கள், வரலாறுகள், தன் வரலாறு, நாடகம், விமர்சனம், இதிகாச கவிதை ஆகிய பிரிவுகள்ல இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு.
மலையாள மொழியில யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஜார்ஜ் ஒனக்கூர் அப்படிங்கிறவங்க எழுதின ஹிருதய ராகங்கள் அப்படிங்கிற ஒரு சுயசரிதை நூலுக்கும், கன்னடத்துல டி.எஸ். நாகபூஷணா எழுதிய காந்திய கதனா அப்படிங்கிற வாழ்க்கை சரிதைக்கும், தெலுங்குல கோரட்டி வெங்கண்ணா எழுதிய வெள்ளங்கிட்டாளம் எனும் கவிதை தொகுப்புக்கும் விருது வந்து அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. சாகித்ய அகாடமி வந்து யுவ புரஸ்கார் விருதும் பால சாகித்ய புரஸ்கார் விருதும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து தமிழ்ல முருகேஷ் எழுதிய அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்புக்கு பால சாகித்ய புரஸ்கார் விருது வந்து அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. அம்பை அப்படிங்கிறவங்களை பத்தி நம்ம பார்த்தோம்னா சிறகுகள் முறியும் அப்படிங்கிற முதல் தொகுப்பை வந்து அவங்க எழுதியிருக்காங்க. அதனை தொடர்ந்து வீட்டின் மூலையில் ஒரு சமையல் அறை உள்ளிட்ட பல சிறுகதை தொகுப்புகளை வந்து அவர் எழுதியிருக்காங்க. இவர் 1966 வருஷத்திலிருந்து இந்த எழுத்துப்பணி வந்து செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறித்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த விருது கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. சுந்தர ராமசாமி, ஞானக்கூத்தன், வெங்கட் சாமிநாதன் போன்ற மூத்த எழுத்தாளர்களுக்கு கிடைக்காம தனக்கு இந்த விருது கிடைச்சிருக்கிறது வந்து கூச்ச உணர்வை தர்றதா அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதே நேரத்துல இந்த விருதை வந்து தனக்கான அங்கீகாரம் அப்படின்னும், இந்த விருது கிடைச்சிருக்கிறது வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னும் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. விருது கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு ஒருபோதும் புத்தகத்தை எழுதியதில்லை. மனதில் இருக்கும் சில எண்ணங்களை பகிர பொது வெளியில் வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஆவலில் எழுதுகிறேன் அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் படைப்பாளிகளுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இதுல அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக சாகித்ய அகாடமி விருதை பெற்ற எழுத்தாளர் அம்பைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னும், தமிழில் பல ஆண்டுகளுக்கு பிறகு பெண் எழுத்தாளருக்கு விருது அறிவிக்கப்பட்டிருப்பதை வரவேற்கிறேன் அப்படின்னும், இதனால வந்து மேலும் பெண்கள் வந்து இந்த மாதிரி இலக்கியங்களை படைக்கிறதுக்கு இது ஊக்கம் அளிக்கும் அப்படிங்கிறதையும் அவர் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யாருன்னா ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். அவங்க வந்து 1973 வருஷம் பேருக்கு நீர் அப்படிங்கிற ஒரு நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருந்தாங்க. அடுத்தது அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை அப்படிங்கிற ஒரு படைப்புக்காக பால சாகித்ய புரஸ்கார் விருதை பெற்றிருக்கக்கூடிய முருகேஷ் அவர்களுக்கும் முதல்வர் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து சிறார்களுக்கான எளிய இனிய படைப்புகளை வந்து தமிழில் செலுத்திட இந்த விருது ஊக்கம் அளிக்கும் அப்படிங்கிறதையும் அவர் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருதுகள் வந்து கொடுத்திருக்காங்க. 2020 ஆண்டுக்கான சாகித்ய அகாடமியோட சிறந்த மொழிபெயர்ப்பு நூல்களுக்கான விருதுகளை வந்து டெல்லியில வந்து கொடுத்திருக்காங்க. இதுல யாராரு விருதுகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரவீந்திரநாத் தாகூர் எழுதின கோரா அப்படிங்கிற நாவலை தமிழ்ல மொழிபெயர்த்ததுக்காக பேராசிரியர் கா செல்லப்பனுக்கு வந்து இந்த விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி திருக்குறளை ஹிந்தியில மொழிபெயர்த்த டி.இ.எஸ். ராகவனுக்கும் இந்த விருது வந்து வழங்கியிருக்காங்க. ஜிஎஸ்டி நிலுவை, திட்ட நிதி, உள்ளாட்சி மானியம் உட்பட தமிழகத்துக்கு மத்திய அரசு ரூபாய் 40,803 கோடி விடுவிக்க வேண்டும் அப்படின்னு டெல்லியில நிர்மலா சீதாராமன் தலைமையில நடந்த கூட்டத்துல நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வேண்டுகோள் வச்சிருக்காங்க. டெல்லியில மத்திய நிதியமைச்சரா இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவங்களோட தலைமையில ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் வந்து நடந்துச்சு. இதுல வந்து தமிழகத்தின் சார்பா வந்து தமிழகத்தோட நிதி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க. அதுல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செஸ் மற்றும் கூடுதல் கட்டணங்கள் அதிகரிச்சதுனால மாநிலங்களோட வளங்களை மாற்றுவதில் மோசமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டிருக்காங்க. செஸ் மற்றும் கூடுதல் கட்டணங்கள் மூலமா மத்திய அரசோட மொத்த வரி வருவாய் வந்து 2020-21 19.9% அளவுக்கு 3 மடங்கா அது அதிகரிச்சிருக்கு. அதே நேரத்துல மத்திய அரசோட நடவடிக்கையால மாநில அரசுகள் வந்து 20% வரைக்கும் வரி வருவாயை வந்து இழந்திருக்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது செஸ் மற்றும் கூடுதல் கட்டணங்களை அடிப்படை வரியில வந்து மத்திய அரசு இணைக்கணும் அப்படிங்கிறதையும், இப்படி இணைக்கிறது மூலமா மாநிலங்கள் வந்து தங்களோட சட்டப்பூர்வமான பங்கை வந்து பெற முடியும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஜிஎஸ்டி வரியை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 வருஷத்துல உண்மையான வருவாய்க்கும் மத்திய அரசு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய வருவாய்க்கும் இடையில வந்து மிகப்பெரிய இடைவெளி இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காங்க. அது போக மத்திய அரசு இழப்பீடு அளிக்கக்கூடிய கால அளவை வந்து 2022 ஜூன் மாதத்துக்கு பின்னாடியும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் அவர்
வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. தற்போது வந்து ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 16,725 கோடி ரூபாய் வந்து தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை வந்து இருக்கு. அதை வந்து உடனடியா வழங்கணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மத்திய மாநில அரசு திட்டங்களுக்கான பங்களிப்பு நிதியில ரூபாய் 17,000 கோடி வந்து நிலுவைத் தொகையை வந்து தமிழக அரசுக்கு மத்திய அரசு வழங்க வேண்டியிருக்கு. இது போக 14வது நிதி ஆணையம் பரிந்துரைத்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான செயல்பாட்டு மானியம் ரூபாய் 2029 கோடி மற்றும் அடிப்படை மானியமா இருக்கக்கூடிய 548 கோடி இது எல்லாமே நிலுவையில இருக்கு. அதை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் வலியுறுத்தி இருக்காங்க. 2016வது வருஷம் தணிக்கை அறிக்கையின்படி தமிழக அரசுக்கு வந்து ரூபாய் 4,500 கோடி நிலுவைத் தொகை வந்து வழங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் தெரிவிச்சிருக்காங்க. மாநில ஒட்டுமொத்த உற்பத்தியில 5% அளவுக்கு வந்து எவ்வகையான நிபந்தனையும் இல்லாம கடன் பெற்றுக்கொள்ள வந்து மத்திய அரசு அனுமதி அளிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் அவர் தெரிவிச்சிருக்காங்க. பிரதமரோட பசல் பீமா யோஜனா திட்டத்தின் கீழே மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்பை முன்னாடி இருந்தது போலவே 49% மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காங்க. இது போக அடுத்த வருஷம் பிப்ரவரி மாசம் அறிமுகப்படுத்தக்கூடிய மத்திய பட்ஜெட்ல வந்து தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தை விரைவில் விரிவாக்கம் செய்யறதுக்கு 17 மீட்டர் அளவுள்ள அகழ்வு செய்ய பட்ஜெட்ல வந்து அறிவிப்பு வெளியிடணும் அப்படிங்கிறதையும் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்துக்கு வந்து 50% மத்திய அரசோட பங்களிப்பு தொகையையும் பட்ஜெட்ல அறிவிக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தமிழகத்தில் அறிவிக்கப்பட்ட ரயில்வே திட்டங்களுக்கான நிதியை வந்து விடுவிச்சு பணிகளை விரைவா முடிக்கிறதோட கூடுதல் திட்டங்களையும் அறிவிக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காங்க. மதுரையில தேசிய மருந்தாளுநர் கல்வி ஆராய்ச்சி நிலையம் அமைக்கிறதுக்காக 2009வது வருஷம் மத்திய அரசால ஒரு திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டது. அதுக்கு அடுத்தது அந்த திட்டம் வந்து இதுவரைக்கும் செயல்படுத்தப்படாம இருக்கு. இந்த திட்டத்தையும் விரைவில் செயல்படுத்தணும் அப்படிங்கிறதையும் அவர் வலியுறுத்தி இருக்காங்க. மத்திய சிறு தொழில் வங்கிக்கான கொள்கையை வந்து மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிறதையும் ஜவுளி பின்னலாடை தொழிலுக்கு உயர்த்தப்பட்ட 12% ஜிஎஸ்டி வரியை குறைச்சு 5% இருக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா புத்தாண்டில் முதலாக சிறிய ரக SSLV ராக்கெட்டை விண்ணில் செலுத்துகிறது இஸ்ரோ. நானோ மைக்ரோ செயற்கைக்கோள்களை சுமந்து செல்லும். இந்த 2022ஆம் ஆண்டுல இஸ்ரோல என்னென்ன திட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி வந்து கொடுத்திருக்காங்க. முதல்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புத்தாண்டுல சிறிய ரக SSLV ராக்கெட்டை வந்து இஸ்ரோ வந்து விண்ணில செலுத்துது. இந்த ராக்கெட் எதுக்கு உதவிகரமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நானோ மைக்ரோ செயற்கைக்கோள்களை வந்து சுமந்து செல்றதுக்கு இந்த ராக்கெட் வந்து உதவிகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2021வது வருஷத்துல இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தோட திட்டங்கள் வந்து கரோனாவோட பாதிப்புனால அதோட திட்டங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய 2022ஆம் ஆண்டுல இஸ்ரோ வந்து முழு முனைப்பாக பல திட்டங்களை வந்து செயல்படுத்துறதுக்கு தயாரா இருக்காங்க. அதுல வந்து ககன்யான் திட்டம் வந்து விண்வெளிக்கு வந்து வீரர்களை அனுப்பக்கூடிய திட்டம் தான் ககன்யான் திட்டம். இந்த ககன்யான் திட்டம் வந்து முற்றிலும் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட விண்கலத்தின் மூலமா விண்வெளிக்கு வந்து வீரர்களை அனுப்ப நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வீரர்களை விண்வெளிக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்துக்கு பின்னாடியும் ஆண்டோட இறுதி என 2 முறைகள் வந்து ஆள் இல்லாத விண்கலத்துல வந்து விண்ணில் செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதனைத் தொடர்ந்து 2023வது வருஷம் இந்த ககன்யான் திட்டத்தின் மூலமா விண்வெளி வீரர்களை வந்து விண்வெளிக்கு அனுப்ப போறாங்க. இந்த திட்டத்துக்காக 4 இந்திய விமானப்படை அதிகாரிகள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து இப்போ வந்து பயிற்சியில் இருக்காங்க. இது யாரு அப்படிங்கிற விவரம் வந்து இப்போதைக்கு ரகசியமா வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது சூரியனை ஆய்வு செய்யறதுக்காக ஆதித்யா L1 அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் இஸ்ரோ வந்து கையில வச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பூமியிலிருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய லாங் ரேஞ்ச் பாயிண்ட் 1 அதுதான் L1 அப்படிங்கிற ஒரு ஒளி வட்ட பாதையில வந்து இந்த ஆதித்யா L1 அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்த போறாங்க. இது இஸ்ரோவோட 2வது உயர்நிலை விண்வெளி இலக்கு பணி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்தது சந்திராயன் 3 திட்டத்தையும் கையில வச்சிருக்காங்க. செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறமா இந்த சந்திராயன் 3 திட்டம் வந்து இஸ்ரோ வந்து தொடங்க போறாங்க. ஏற்கனவே சந்திராயன் 1 திட்டத்தின் மூலமா நிலவின் மேற்பரப்புல தண்ணி இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சந்திராயன் 2 திட்டத்துல நிலவுல தரையிறங்கி ஆய்வு செய்யக்கூடிய கருவியான லேண்டர் மற்றும் ரோவர் விபத்துக்குள்ளாயிருக்கு. ஆனா ஆர்பிட்டர் மட்டும் நிலவோட மேற்பரப்புல வந்து சுற்றி வந்துட்டு இருக்கு. இதனை தொடர்ந்துதான் சந்திராயன் 3 திட்டத்தை வந்து அடுத்த ஆண்டு வந்து இஸ்ரோ வந்து செயல்படுத்த திட்டமிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து SSLV ராக்கெட்டை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அதுதான் வந்து சிறிய ரக செயற்கைக்கோள்களை வந்து எளிதாக விண்ணில் செலுத்துறதுக்காக இந்த SSLV அப்படிங்கிற சிறிய வகை ராக்கெட்டை வந்து உருவாக்கி இருக்காங்க. இந்த ராக்கெட் மூலமா மைக்ரோ நானோ செயற்கைக்கோள்களை வந்து விண்ணில் செலுத்த முடியும் அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காங்க. இந்த ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 500 கிலோமீட்டர் தூர சுற்றுவட்ட பாதையில வந்து 500 கிலோகிராம் எடை கொண்ட செயற்கைக்கோள்களை வந்து சுமந்து செல்லக்கூடிய திறன் கொண்டதா இந்த SSLV ராக்கெட் வந்து இருக்கு. இந்த திட்டங்கள் எல்லாம் தான் 2022வது வருஷத்துல இஸ்ரோ செயல்படுத்த போறாங்க.
நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ரவி தமிழ் வாணனுக்கு சிறந்த பதிப்பாளர் விருதை வந்து கொடுக்க போறாங்க. சென்னையில நந்தனம்ல இருக்கக்கூடிய YMCA மைதானத்துல ஜனவரி 6ஆம் தேதி 45வது புத்தக கண்காட்சி வந்து துவங்க இருக்கு. இந்த புத்தக கண்காட்சி வந்து யார் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கமான பபாசி அந்த சங்கம் தான் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 44 ஆண்டுகளா 44 புத்தக கண்காட்சிகள் வந்து நடத்தியிருக்காங்க. 45வது புத்தக கண்காட்சி ஜனவரி 6ஆம் தேதி தொடங்க போகுது. இதை தொடங்கி வைக்கிறவர் யாருன்னு பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து தொடங்கி வைக்கிறாங்க. இதுல வந்து பல்வேறு விருதுகள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல கலைஞர் பொற்கிளி விருது வந்து கொடுக்குறாங்க. இது யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உரைநடைக்காக பத்திரிகையாளர் சமஸ் அவங்களுக்கும், நாடகத்துக்காக பிரசன்னா ராமசாமி, கவிதைக்காக ஆசை தம்பி, புதினத்துக்காக வெண்ணிலா, பிறமொழி இலக்கியத்துக்காக பால் சர்க்காரியா, ஆங்கில இலக்கியத்துக்காக மீனா கந்தசாமி ஆகியோருக்கு கலைஞர் பொற்கிளி விருதுகள் வந்து கொடுக்க போறாங்க. அது போக பபாசி அமைப்பு வழங்கக்கூடிய பதிப்பக செம்மல் கணபதி விருது மீனாட்சி சோமசுந்தரம் அவங்களுக்கும், பதிப்பு செம்மல் மெய்யப்பன் விருது நாதம் கீதம் புக் செல்லர்ஸ் அவங்களுக்கும், குழந்தை கவிஞர் வள்ளியப்பா விருது திருவை பாபு, பாரி செல்லப்பனார் விருது தேவி ரா அவங்களுக்கு வந்து கொடுக்க போறாங்க. சிறந்த பதிப்பாளருக்கான விருதை மணிமேகலை பிரசுரத்தோட நிர்வாக இயக்குனராக இருக்கக்கூடிய ரவி தமிழ்வாணன் அவங்களுக்கு வந்து கொடுக்க போறாங்க. அதுக்கடுத்து அம்சவேணி பெரியண்ணன் விருது பாரதி பாஸ்கருக்கும், நெல்லை முத்து விருது வே பாலசுப்ரமணியன் ஆகியோருக்கும் முதல்வர் ஸ்டாலின் வந்து வழங்க இருக்காங்க. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸோட கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்தோம்னா, 2022ஆம் ஆண்டு சூரியனை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ செயல்படுத்த உள்ள திட்டத்தின் பெயர் என்ன? ஆதித்யா L1. விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் இஸ்ரோவின் ககன்யான் திட்டம் எந்த ஆண்டு செயல்படுத்தப்பட உள்ளது? 2023. 2022ஆம் ஆண்டு சிறிய ரக நானோ மைக்ரோ செயற்கைக்கோள்களை சுமந்து செல்ல இஸ்ரோ உருவாக்கியுள்ள ராக்கெட்டின் பெயர் என்ன? SSLV. 2020ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமியின் சிறந்த மொழிபெயர்ப்புக்கான விருது பெற்ற பேராசிரியர் செல்லப்பன் மொழிபெயர்த்த இலக்கியம் எது? ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய கோரா நாவல். திருக்குறளை ஹிந்தியில் மொழிபெயர்த்தமைக்கு யாருக்கு சாகித்ய அகாடமியின் மொழிபெயர்ப்பு விருது வழங்கப்பட்டுள்ளது? TES ராகவன். 2020ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது தமிழில் யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? எழுத்தாளர் அம்பை. அம்பை எழுதிய எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது? சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை. 2020ஆம் ஆண்டுக்கான பால சாகித்ய புரஸ்கார் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? முருகேஷ் எழுதிய எந்த நாவலுக்காக பால சாகித்ய புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது? அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை. ஐநாவின் தடையை மீறி ஈரான் சோதனை செய்த ராக்கெட்டின் பெயர் மற்றும் அதன் பொருள் என்ன? சீமோர்க் ராக்கெட். அதன் பொருள் பீனிக்ஸ் பறவை. வல்லரசு நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை எங்கு நடைபெற்றது? ஆஸ்திரிய நாட்டின் தலைநகர் வியன்னா. இந்தியாவின் ரஃபேல் விமானங்களை எதிர்கொள்ள பாகிஸ்தான் எந்த நாட்டிடம் இருந்து J-10C வகை போர் விமானங்களை வாங்குகிறது? சீனா. கனடா நாட்டின் 2வது மிக உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் கனடா விருதை பெற்றுள்ள 3 இந்திய வம்சாவளியினர் யார்? விஞ்ஞானி வைகுண்டம் ஐயர் லக்ஷ்மணன், தொழிலதிபர் பாப் சிங் தில்லான், மருத்துவர் பிரதீப் மெர்சன்ட். இந்தியாவிடம் இருந்து பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்க எந்த நாடு ஒப்பந்தம் மேற்கொள்ள உள்ளது? பிலிப்பைன்ஸ். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.